இன்றைய நற்செய்தி வாசகம் 2 பகுதிகளாக அமைந்துள்ளது. முதல் பகுதியில் இயேசு ஆலயத்திற்கு நுழைந்து அங்கே விற்பனை செய்து கொண்டிருந்தோரை விரட்டி அடிக்கின்றார். இரண்டாம் பகுதியில் அவருடைய எதிரிகள் அவரை ஒழித்துவிட நினைத்தாலும் செய்வதறியாது நிற்கின்றனர். ஏனெனில் மக்கள் அனைவரும் இயேசுவை பற்றி கொண்டிருக்கின்றனர். இயேசு எருசலேம் ஆலயத்தை தூய்மைப்படுத்தும் நிகழ்வு நமக்கு சொல்லும் பாடங்கள் எவை? 1. நோக்கப் பிறழ்வு. ஆலயம் இறைவேண்டலின் வீடாக இருக்க வேண்டிய நோக்கத்தை கொண்டிருந்தது. ஆனால் அந்த நோக்கம் பிறழ்வுபட்டு கல்வர் குகையாக, இருள் நிறைந்ததாக, பேராசையும் அநீதியும் நிறைந்த இடமாக மாறியது. நாம் அனைவரும் ஆண்டவராகிய கடவுள் குடிகொள்ளும் கோவில் என்கிறார் பவுல். ஆலயம் என்னும் நம் உடலின் நோக்கம் இறைவன் குடிகொள்வது என்றால் அந்த நோக்கம் பிறழ்வுபடாமல் காக்கப்படுகிறதா? 2. போதனையும் போதகரும். இயேசு ஒவ்வொரு நாளும் கோவிலில் கற்பித்து வந்தார் என்று பதிவு செய்கிறார் லூக்கா. இயேசுவின் போதனையை கேட்கின்ற மக்கள் அவரை பற்றி கொண்டிருக்கின்றனர். அதாவது அவருடைய உதடுகளை பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கின்றனர். ஏனெனில் இயேசுவின் போதனைக்கும் அவருடைய வாழ்வுக்கும் இடையே எந்த ஒரு வேறுபாடும் இல்லை. இன்று நாம் இறைவார்த்தையை போதிக்கிறோம் அல்லது கேட்கிறோம். நம் வாழ்வில் முரண்கள் இருப்பது ஏன்? 3. அறச்சினம். இரக்கம், மன்னிப்பு, பரிவு என்று இயேசு ஒரு பக்கம் போதித்தாலும் தவறுபவர்களை அவர் பொறுத்து கொண்டாலும் தவறுகளை அவர் பொறுத்து கொள்வதில்லை. அவருடைய அறச்சினம் நமக்கு வியப்பளிக்கிறது. தவறுகளோடு சமரசம் செய்து கொண்டு அவற்றை பொறுத்து கொள்வதற்கு பதிலாக தவறுகளை திருத்த முயற்சி செய்கிறார் இயேசு. நான் என்னில் காணும் தவறுகளோடு சமரசம் செய்து கொள்கிறேனா அல்லது அவற்றை திருத்த முயற்சி செய்கிறேனா? என்னையே நான் ஆய்ந்து பார்க்கிறேன். நன்றி.